வணக்கம். இது நம்ம அம்மம்மா வீடு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்ச பீட்சா. எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த யம்மியான பீட்சாவை நம்ம மைதா மாவில் செய்ய போகிறதில்ல, கோதுமை மாவில் தான் செய்ய போகிறோம். Please do subscribe and click the notification bell for more yummy recipes from Ammamaa Veedu. 2 பீட்சா செய்கிறதுக்கு 1 கப் கோதுமை மாவு, உப்பு தேவையான அளவு, சீனி கொஞ்சம், பேக்கிங் சோடா 1 பிஞ்ச், பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி கூட நம்ம இந்த மாவை பிசைஞ்சுக்கலாம். அப்போ நம்மளுக்கு இந்த பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் தேவைப்படாது. தண்ணி எதுவும் சேர்க்காம கெட்டி தயிர் மட்டுமே வச்சு நம்ம இன்றைக்கி இந்த மாவை பிசைய போகிறோம். 1 கப் கோதுமை மாவை பிசைகிறதுக்கு 100லேருந்து 150 கிராம் தயிர் வரைக்கும் தேவைப்படும். அதாவது 1/4 கப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தயிர் தேவைப்படும். நம்ம தயிர் ஊற்றி பிசைகிறதுனால மாவு கையில் ஒட்ட தான் செய்யும். இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நம்ம பிசைய ஆரம்பிக்கலாம். எண்ணெய் ஊற்றி பிசையும் போது மாவு கையில் ஒட்டாது. இதை நம்ம நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். 2 ஹாஃபாக கட் பண்ணி 2 உருண்டையாக உருட்டிக்கலாம். எந்த பிளேட்டில் பீட்சா செய்ய போகிறோமோ அந்த பிளேட்டில் நெய் இல்லை வெண்ணெய் தடவிக்கலாம். மாவை பிளேட்டில் வச்சு இந்த மாதிரி கையாலே விரிச்சிக்கலாம். இன்னொரு மெத்தட் நம்ம யூஸ்வலாக செய்கிற மாதிரி சப்பாத்தி கல்லில் வச்சு உருட்டி கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காகவே உருட்டிக்கோங்க. 1 ஸ்பூன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் பீட்சா சாஸ், ரெண்டையும் பீட்சா பிரெட்டு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மொசரில்லா சீஸ் இதை துருவியோ இல்லை குட்டி குட்டியாவோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. துருவி வச்ச சீஸை இந்த மாதிரி நம்ம பீட்சா பிரெட் ஃபுல்லாக போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ண கேப்சிகம் இதையும் நம்ம சீஸ் மேலே போட்டுடலாம். அப்புறம் ஆனியன்ஸ், கார்ன், பிளாக் ஆலிவ்ஸ், இந்த மாதிரி மஷ்ரூம், பன்னீர் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். திக்கான இரும்பு கடாயில் இந்த மாதிரி உப்பு போட்டு அது மேலே பீட்சா வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்ச பீட்சாவோட ஓரங்களில் பட்டர் இல்லை நெய் இந்த மாதிரி தடவிக்கலாம். பீட்சாவை இந்த ஸ்டாண்டு மேலே வச்சு வேக வைக்கலாம். இதை ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் இந்த மாதிரி மூடி போட்டு வேக வைக்கலாம். நம்ம பீட்சா நல்லா வெந்துடுச்சு. ப்ரெட்டோட திக்னஸும் ஜாஸ்தியாக இருக்குது. ஓரங்கள்லேயும் நல்ல ப்ரௌனாக இருக்குது. இதுதான் பீட்சா நல்லா வெந்துடுச்சுங்கிறதுக்கான கரெக்டான ஸ்டேஜ். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட எம்மியான பீட்சா இப்போது ரெடி. இனிமே இதை கட் பண்ணி ஹாட்டாக சர்வ் பண்ணலாம். வாவ்! இந்த யம்மியான சீஸி வீட் பீட்சாவை உங்கள் வீடுகள்லையும் ட்ரை பண்ணுங்கள்.
எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அம்மம்மா வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.